தந்தை, மைந்தன், தூயாவி நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரிய தூய அந்திரே ஆலயத்தின் இறை மக்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாள் அதிகாலை ஆராதனைக்காக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு மாதம் சிறப்பாக கடவுள் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். மற்றொரு புதிய மாதத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். நாம் இல்லத்தில் இருக்கிறவாறே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தின் காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதானதாக எங்களை புதுப்பித்து மற்றொரு புதிய மாதத்தை கொடுத்து இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக, அற்புதத்தின் மாதமாக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் நிறைவு பெறுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாய் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த புதிய மாதத்தின் அனைத்து நாட்களும் அமைய நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கின்றோம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து வந்த கடவுள் இனிவரும் நாட்களிலும் இம்மானுவேலராய் எங்களோடு கூட நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் சிறப்பாக நீர் வழிநடத்தும். எல்லாவற்றுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலை எண் 15 பக்கம் 7 அலங்கார வாசலாலே கோவிலுக்கு என்ற பாமாலையை பாடுவோம்.
வாசிக்க கேட்போம். ஏசாயா 41 அதிகாரம் திருவார்த்தைகள் 10 துவங்கி 15 முடிய. இந்த நாள் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன நூல் 41 அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 முடிய. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உனக்கு எதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர். உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய், ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர். ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே, உன் மீட்பர் என்றார் என்பது. தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். மீண்டுமாய் தேவநாமத்திற்கு மாற்றியாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையில் 17 பக்கம் 14 கண்களை ஏறெடுப்பேன், நேரு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஜெபநிலையில் இருந்தவாறே
இந்நாளுக்குரிய புதிய மாதத்தின் முதல் நாள் ஆசீர்வாத வார்த்தைகளை கர்த்தருடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஜெப நிலையிலிருந்து கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, பயப்படாதே, நான் உன் தேவன். திகழாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு நேரிடுகின்ற சகல உபத்திரவத்திலும் பாடுகளிலும் கொடிய நோய்களின் மத்தியிலும் உம்முடைய பெரிதான கிருபையின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருவதற்கு ஆயமை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலை பொழுதில் தேவாவியானவர் உம்முடைய பாதத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாய், உம்முடைய பாதுகாவலை நாங்கள் நாடி வரும்படியாய், எங்களை சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற பயம் அச்சம் எல்லாவற்றையும் தீர்க்கின்ற ஒருவர் நீர் ஒருவர் கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உம்முடைய திருவார்த்தைகள் உயிருள்ளவை, எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரூட்டுகின்ற வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளாலே நீர் பேசும் உதடியவர்களாகிய நாங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் புதிய மாதத்தின் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய மாதத்தில் முதலாம் நாள் அதிகாலை பொழுதில் தூய அந்திரே ஆலயத்தின் வழியாக இறை சத்தியம், இறைவனுடைய செய்தி, இறை ஆசி உங்களுடைய இல்லத்தை தேடி வருவதற்காக உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவருடைய பெரிதான கிருபைகளை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் திருமறையை திறந்து ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் அதிகாலையின் வாக்குதத்த வசனமாக பெற்றுக்கொள்வோம். 41 ஏசாயா 10 வசனம். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தியானிக்க உள்ள தலைப்பு அஞ்சாதே, பயப்படாதே, ஃபியர் நாட். பயம், கவலை, கஷ்டம், தனிமை, பல்வேறு பயத்தோடு கூடிய வாழ்க்கையினால இந்த உலகம் கடந்து சென்றிருக்கிறதை நாம் அறிவோம். எதுக்கெல்லாம் நாம் பயப்படுகின்றோம்? காற்றை சுவாசிக்கவும் பயம், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கவும் பயம், வெளியே சென்று வீட்டிற்குள் வந்தாலும் பயம், உறவுகளை முகமுகமாய் பார்ப்பதற்கும் பயம், சொந்த பிள்ளைகளோடு உறவாடுவதற்கும், சொந்த பிள்ளையை
அணைத்து கொண்டு முத்தமிடுவதற்கும் பயத்தோடு கூடிய உலகில் இன்றைக்கு மனித இனம் தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல். ஆனால் இந்த ஜூலை மாதம் 1ஆம் நாளில் ஆண்டவர் நம்முடன் பேசுகிறார். எத்தகைய சூழல், எத்தனை கோணங்களில் பல நிலைகளிலே நாம் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருள் ரீதியாக, வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் பயம், அச்சம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற வேளையிலும் நாம் விசுவாசிக்கின்ற கடவுள், நாம் வழிபடுகின்ற தூயாவியாராகிய கடவுள் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். உங்கள் இல்லத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, அஞ்சாதே. பயம் சொந்த பாதுகாப்புக்கான பயம், ஓன் சேஃப்டி. இன்னைக்கு சொல்கிறாங்க முகக்கவச்சம் அணிய வேண்டும், கரங்களை வெளியில் போனாலும் உள்ளே வந்தாலும் கரங்களை கழுவ வேண்டும், தேவையில்லாமல் வெளியில் செல்லக்கூடாது என்று சொல்லி ஓன் சேஃப்டி, சொந்த பாதுகாப்புக்கான பயம், நல்வாழ்வுக்கான பயம், நோயில்லாமல் வாழ வேண்டும், நோயில்லாமல் ஒருவேளை கோவிட்-19 கொரோனா வைரஸின் தாக்கம் தொற்று அதிகமாய் பரவிக்கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற நிலையில் நல்வாழ்வுக்கான, சுகத்தோடு வாழ்வதற்கான எப்படி இந்த நோய் தொற்றிலிருந்து என்னை நான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும் என்கின்ற பயம். அதே வேளையில் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான பொருட்கள், வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான ரிசோர்சஸ் எப்படியெல்லாம் நம்மிடம் வந்து சேரும் என்று பல கவலைகள், வாழ்வை பற்றிய கவலைகள், சொந்த பாதுகாப்பை பற்றி கவலை, பிள்ளைகளுடைய வாழ்வு. இன்னைக்கு நீட் தேர்வு எழுத வேண்டிய பிள்ளைகள், எம்பிபிஎஸ் தேர்வை சந்திக்க வேண்டிய பிள்ளைகள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று புதிய வகுப்புகளை துவங்க வேண்டிய பிள்ளைகள், வேலை வாய்ப்புகளுக்காக பல எதிர்நோக்குகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், புதிய இல்லற வாழ்வுக்குள்ளாக புகழ திட்டமிட்டு அது நடத்தி முடிக்கவில்லையே என்று சொல்லி நல்வாழ்வை பற்றிய பயம், பல பயத்தோடு கூட இன்றைய நாளில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். 3வது கவலை, கன்சர்ன்ஸ். என்னவெல்லாம் நாம் லாக்டவுன் எப்போ முடியும், எப்பொழுது பள்ளிகள் திறக்கப்படும், எப்பொழுது மனித இயல்பு முந்திய போல சாதாரணமான வாழ்க்கை நடைமுறை வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்படிப்பட்ட கவலையோடு கூடிய பயங்கள். ஒருவேளை திருமறை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எந்த பகுதியிலே பார்த்தாலும் ஆண்டவர் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாத்திரையாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மோசேவோடு கடவுள் பேசுகிறார், யாவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நமக்கு பாதுகாவல், நல்வாழ்வு, கவலைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து பயத்தை நீக்குகின்ற கடவுள். ஒருவேளை இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் உலகளாவிய சிக்கல்கள், பல சிக்கல்களுக்குள்ளாக நாம் வாழ்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல்வாத தலைவர்கள், சமய தலைவர்கள், அது மட்டுமில்லாமல் தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற அதிகாரிகள், அவர்களுக்கு இரவில் நித்திரை இல்லாமல் பல நவீன காலத்தை பற்றிய கவலைகள். இந்த இன்றைக்கு இருக்கின்ற மாற்றம் உலகத்தில் எப்படி இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் இருந்து வெளியில் வர முடியும் என்று சொல்லி பல குழப்பங்களின் மத்தியில் இன்றைக்கு நவீன உலகம் தவித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. அதே வேளையில் நாம் எந்த டிவி சேனலை பார்த்தாலும்
செய்தித்தாளை விரித்து பார்த்தாலும் அல்லது இன்றைக்கு வெளியிடுகின்ற ஊடகங்கள், சோஷியல் மீடியா செய்திகளை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய இதய துடிப்பை தூண்டுகிறது, அதிகரிக்கிறது. நமக்கு இருக்கின்ற இல்லாத பொல்லாத வியாதியெல்லாம் அதிகரிக்கிறதே தவிர நமக்கு இருக்கிற பயத்தை குறைப்பதற்கான எந்த ஆற்றலும் எந்த ஒரு ஆதரவான வார்த்தைகளையும் நாம் இன்றைக்கு இருக்கின்ற சோஷியல் மீடியாவிலிருந்து பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்திலும் ஆண்டவர் இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய சத்தியம் சொல்லுகிறது, மகளே மகனே பயப்படாதே, நான் உன் கடவுள். ஆடம் ஸ்மித் என்கின்ற ஒரு மிக சிறந்த எக்கனாமிக்கிஸ்ட் அண்ட் சைக்கலாஜிஸ்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு 10 வகையான பயம். மனித வாழ்க்கையில 10 காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே மனிதனை பயத்திற்குள்ளாக தள்ளுகிறது என்று சொல்லி. முதலாவது, போதுமான திறமை, த சஃபிஷியன்ட் ஸ்கில்ஸ் இல்லை என்பதை பற்றி கவலை. நான் நல்லா இல்லை, நல்லா பாட முடியல, நல்லா பேச முடியல என்ற ஸ்கில்ஸை பற்றி கவலை. தெரியாத காரியங்களை பற்றி, பீயிங் அஃப்ரைட் ஆஃப் அன்னோன், தெரியாத எப்படி ஒரு காரியம் நடக்கும், அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெரியவே தெரியாது. அதை பற்றி, தேவையில்லாததை பற்றி கவலைப்படுகிறோம். ஏசாமி சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படுவோம். அதே வேளையில் மூன்றாவதாக, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், தோல்வியை பற்றி பயம். தோல்வியை பற்றி, வாழ்க்கையில் தோல்வி, கல்வியிலே தோல்வி, வேலை வாய்ப்பில் தோல்வி அடைந்தால் அதை பற்றி ஒரு கவலை. அதே வேளையில் மிஸ் அவுட்டிங், நம்மை விட்டு தவறி போகின்றது, நம்மை கை நழுவி செல்லுகின்ற காரியங்களை பற்றி, நமக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை பற்றி அதிகமாய் கவலைப்படுகிறது. ஐந்தாவதாக, சேஞ்சஸ், மாற்றங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மனிதன் சிறப்பாக மற்ற உயிரினங்களுக்கும் மனிதருக்கும் இருக்கின்ற சிறப்பு நிலை என்னவென்று சொன்னால், எந்த சூழலையும் மனிதனால் தாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆற்றலை மனிதனுக்குள் வைத்திருக்கின்றார். ஆனால் எத்தகைய மாற்றத்தையும் ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருக்குள்ள மிக அதிகமான பயம் அவரை எப்பொழுதுமே பின்தொடரும். ஆக மாற்றத்தை பற்றிய பயம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு இளம் வாலிபர் செல்வந்தர் இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசுவானவர் சொல்றார், நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால் உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு என்றார். அவன் தனக்குள்ளதை பிறரோடு பிறருக்கு பகிர்ந்து கொள்ள, தன்னுடைய செல்வத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள மனமில்லாதவனாய் மிகுந்த விசனத்தோடே போய்விட்டார். இப்போது நமக்கு எத்தகைய மாற்றங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் நம்மை சுற்றிலும் பயம் எப்பொழுதுமே நம்முடனே இருக்கும். அடுத்ததாக, லூசிங் கண்ட்ரோல். நம்மை பற்றி ஒரு மிகப்பெரிய நம்முடைய ஒருவேளை நம்ம எதிர்கொள்ளுகின்ற காரியங்கள், கண்ட்ரோலில் செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த கண்ட்ரோலை நாம் தவறிவிட்டோம், நம்முடைய நிலையை நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையான பயம். ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. ஒருவேளை நீதியை பற்றி, நியாயத்தை பற்றி, நாம் செய்கின்ற தவறுக்கு எதிர்மாறாக வருகின்ற ரிசல்ட்டை பற்றிய கவலைகள். அதனோடு கூட கெட்ட செயல்கள், பேட் ஹேபிட்ஸ், கெட்ட செயல்கள், தவறான காரியங்களுக்கு அடிமையாய் இருப்பதினால், தவறான உறவுகளோடு தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருப்பதினால் ஏற்படுகின்ற கவலை. கடைசியாக ஹர்ட், பிறர் நம்மை துன்புறுத்தும் பொழுது, பிறர் நம்மை அதிகமான வார்த்தைகளால், கடினமான வார்த்தைகளாலே பேசும் பொழுது ஏற்படுகின்ற பயம். இப்போ இந்த 10 ஆடம் ஸ்மித் சொல்றாரு, இந்த 10 காரியம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமான பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தினாலே நாம் பயப்படுகின்றோம்.
ஆனால் திருமறை சொல்லுகிறது வேதத்தில் 365 நாட்கள் 65 முறை 365 முறை வேதத்தில் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் திருமறையின் கடவுள், நாம் விசுவாசிக்கின்ற கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், திருமறையை திறந்தாலும் திறக்காவிட்டாலும், கர்த்தருடைய முகத்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், கர்த்தர் உங்களுக்காக என் மகனே பயப்படாதே, யாக்கோபே பயப்படாதே, நம்முடைய பெயரை சொல்லி நம்முடைய இல்லத்தை சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். என் பிள்ளையே, நீ புழுவை போல இருந்தாலும் பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேடி வருகின்ற கடவுள், நம்மை ஆற்றுகின்ற கடவுள், நம்மை தேற்றுகின்ற கடவுள், நம்மை முழுமையாய் பாதுகாக்கின்ற கடவுள் இந்த புதிய மாதத்தில் நமக்கு சிறந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனத்தின் வழியாய், அஞ்சாதே என் மகனே, நான் உன்னுடன் இருக்கிறேன், அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்றைக்கு உறவுகள் சொல்வார்களா, உறவுகள் எல்லாம் நம்மகிட்ட பணம் இல்லை, பதவி இல்லை, அந்தஸ்து இல்லை, எதிர்பார்த்த காரியங்களை நாம் செய்யவில்லை என்றால் உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து தூரத்திலே சென்று விடுவார்கள். எந்த நிலையிலே நாம் இருந்தாலும், பயத்தில் இருந்தாலும், துன்புறுத்தப்பட்டாலும், நம்ம கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் the 5 pillars of fearlessness, பயமில்லாமல் வாழ்வதற்கு 5 தூண்கள், 5 தூண்களை போல வாக்குத்தத்தங்களை கடவுள் இன்றைக்கு நம்மோடு கூட சொல்லுகிறார். முதலாவது என்னவென்று சொன்னால், பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். for I am with you, நான் உன்னுடன் இருக்கிறேன். கடவுள் நம்மோடு இருக்க நமக்கு பயமே. இரண்டாவதாக, I am your God, நான் உன் கடவுள். இரண்டாவது பகுதியில் கலங்காதே, நான் உன் கடவுள். மூன்றாவதாக, I will strengthen you, நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன். நாலாவது ஆண்டவர் சொல்கிற பில்லர் என்ன அப்படின்னு சொன்னால், I will help you, நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன். ஐந்தாவதாக, நான் உன்னை என் நீதி என்னும் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் கடவுளாயிருக்கிறேன், உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், நீதி என்னும் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இந்த 5 காரியங்களே நம்முடைய மனதில் இந்த மாதம் முழுவதும், ஒருவேளை லாக்டவுன் வருகின்ற ஜூலை 31 வரைக்கும் நீடித்தாலும், இல்லை எந்த மாதத்தில் அது நிறைவு பெறும் என்று சொல்லி தெரியாவிட்டாலும், கடவுள் இந்த புதிய மாதத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். என் மக்களே, என் மகளே, என் மகனே, என் பிள்ளையே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே, நீங்கள் பயப்படாதீர்கள். முதலாவது, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸ், ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே ஒரு வல்லமை உள்ளது, சக்தி வாய்ந்தது. ஏதோ கடவுள் வாக்குத்தத்தம் தருகிறார் என்றால் அது சும்மா இப்போ மனிதர்களைப் போல இன்றைக்கு சொல்லி நாளைக்கு மறைந்து விடுகின்ற காரியங்கள் அல்ல. ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாதவர், நம்மோடு கூட இருக்கிற கடவுள். ஆகவே 3-5 காரியங்களில ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றார், நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவதாக, ஆண்டவருடைய எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், த்ரூ ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னத்தினால அவர் நம்மோடு எப்படி இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்களோடு பார்க்கின்றோம், பகலில் மேக ஸ்தம்பத்தை போலவும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை போலவும் அவர்களோடே கூட நடந்தார். மோசேவிற்கு முன்பாக நடந்தார், ஆரோனுக்கு முன்பாக நடந்தார், யோசுவாவோடு கூட நடந்தார். இயேசுவானவருடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள்,
நான் உங்களோடு கூட என்றைக்கும் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை சீடர்களுக்கு அருளுகிறார். ஆக கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்முடன் இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் மாத்திரமல்ல, தனி மனிதர்களோடு ஆண்டவர் இருக்கிறார். குழுவோடு திருச்சபை கூடி வரும் பொழுது தான் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அல்ல, நாம் பணி செய்தாலும் இல்லத்திற்குள்ளே இருந்தாலும் நாம் என்ன வேலை செய்தாலும், அதுதான் உபாகமும் யாத்திரையாகமங்கள் எல்லாம் சொல்லுகிறது. நீ படுக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் வழியிலே நடக்கும் பொழுதும் நீ உன் நண்பனோடு கூட பேசும் பொழுதும் உன் கண்கள் தெரிகிற இடத்திலெல்லாம் உன்னுடைய இல்லத்தை சுற்றிலும் நுழைவாசல்களிலும் உன் கரங்களில் மணிக்கட்டாக கர்த்தருடைய வார்த்தையை நீ தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல். இப்போ கடவுள் எல்லா ஓம்னி ப்ரொடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவர் சர்வ வல்லவர், எல்லா இடங்களிலும் இருக்கிறவர், நம்மோடு கூட எப்போவுமே இருக்கிறார். இயேசுவானவர் இம்மானுவேலர் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பொருள்படும். ஆக அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். எப்படியெல்லாம் இருக்கிறார் என்றால் அவருடைய வாக்குத்தத்தத்தினால. அவர் இயேசுவானவர் சீடர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ஊழியத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ராயனுக்கு வரிவசு கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அவங்ககிட்ட காசு பற்றாக்குறை, காசு இல்லை. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கடலிலே போய் வலையை போட்டு மீன் எடுத்து அதற்குள்ளே இருக்கின்ற காயின் கொண்டு வந்து வரி செலுத்து என்று சொல்லி கடலிலே பயணம் செய்யும் பொழுது நடு கடலில் சென்ற பிறகு பயங்கரமான புயலிலே எங்கே அழிந்து போகிறோமே, நாங்கள் மடிந்து போகிறோமே, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி சீடர்கள் தடுமாறுகிறார்கள் உயிரின் பயத்தினாலே. ஆனால் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அந்த புயல் தானாக நின்றுவிட்டது. ஆக இயேசுவானவர் எல்லா மக்களையும் பசுமையான புல்தரை மீது அமர செய்து இவர்களுக்கு உணவை வழங்குங்கள் என்று சொல்றார். ஆனால் சீஷருடைய கரங்களிலே வெறும் 5 அப்பமும் 2 மீன் மாத்திரம்தான் இருக்கிறது. எல்லாரும் கவலைப்படுகிறார்கள், இத்தனை மக்களுக்கு இது போதுமானதா இல்லையே என்று சொல்லி. ஆண்டவர் சொல்றார், நீங்களையே பரிமாறுங்கள் என்று சொல்லி உடனே இரட்டிப்பான மிகுதியான ஆசீர்வாதத்தை 12 கூடைகள் நிரம்பி வழியத்தக்கதான அருளை ஆண்டவர் செய்தார். அப்போ எந்த இடத்திலே இயேசுவானவர் எந்த ஒரு மனிதனோடு எந்த ஒரு இல்லத்தோடு இருக்கிறாரோ அந்த இல்லத்திற்கும் மனிதருக்கும் அந்த திருச்சபைக்கும் பயம் இல்லை என்பது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான சத்தியம். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போ நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால், the promise of his person, அவருடைய வாக்குத்தத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், அவருடைய தொடர்புனால எப்பவுமே இயேசுவானவர் சொல்றார், நான் உங்களுக்கு நண்பராயிருப்பேன், நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளை கைக்கொள்வீர்கள் என்றால் எனக்கு சீடர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி யோவான் நற்செய்தி நூலிலே சொல்லுகிறார். அப்போ கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் த்ரூ த ரிலேஷன்ஷிப், உறவிலே. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லி. இப்போ கடவுளில் கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யாத்திரையாகும் 3ஆம் அதிகாரத்திலே நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் அரசருடைய அடிமையில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் மோசேவை அழைத்து சொல்கிறார் 3ஆம் அதிகாரத்தில், இஸ்ரவேல் மக்கள் படுகிற பாடுகளை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர் இடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன், அவர்களை விடுவிக்குவதற்காக நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கடவுள் நம்முடைய உபத்திரவத்தையோ நம்முடைய வியாதியையோ நம்முடைய பாடுகளையோ நம்முடைய வெறுமையையும் கடன் தொல்லையும் பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல. நாம் எப்பொழுது கடவுளோடு கூட உறவில் விசுவாசத்தில் அன்பில் நிலைத்திருக்கிறோமோ, அவர்களுடைய கட்டளைகளை கை கொள்கிறோமோ, அப்போ நம்மை விடுவிப்பதற்காக நம்முடைய பயத்தை நீக்குவதற்காக இறங்கி வருகின்ற ஆண்டவர், நாம் விசுவாசிக்கின்ற கடவுள். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம்
2வது வசனத்தில் சொல்லுகிறது, ஒருவேளை யோபு பயங்கரமான பாடுகள், பல்வேறு உபத்திரவங்கள், கொடிய தனக்கு இருந்த உடல் சுகம், சொத்து, தன் பிள்ளைகள், ஆடு மாடு அனைத்தையுமே இழந்த யோபு கடைசி 42ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வாழ்க்கை இரட்டிப்பாக தலைகீழாக மாற்றப்படுகிறது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளுகிறார். சூழலில் யோபு மிகப்பெரிய ஒரு விட்னஸ், சாட்சியை சொல்லுகிறார். 42ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆண்டவரே, அப்பொழுது யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் என அறிவேன் அதனை, நீர் நினைத்ததை எதையும் தடுக்க இயலாது. யோபு சொல்றாரு, ஆண்டவரே, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், நீர் நினைத்ததை யாராலும் தடுக்க இயலாது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு இருக்கின்ற தமிழகத்தினுடைய சூழல், இந்தியாவினுடைய சூழல், உலகத்தின் சூழல் எப்பொழுது மாறும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிகிற கடவுள். அப்பொழுது நம்முடைய பாடுகளுக்கும் நம்முடைய துன்பத்திற்கும் இந்த தொற்று நோயினுடைய முடிவுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கின்றார். அந்த சித்தத்திற்காக நாம் கடவுளிடத்தில் ஜெபிக்க பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். காப்ரியேல் தேவதூதர் மரியாள் இடத்தில் பேசும்போது சொல்றாரு, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இப்போ கடவுளால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை அவரோடு கூட ரிலேஷன்ஷிப்பில் மட்டுமல்ல, அதை ரியலைஸ் பண்ணும். பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த பிரச்சனை எனக்கு எப்பொழுதுமே இருந்து விடும் என்று சொல்லி அல்ல, அதிலிருந்து கடவுள் என்னை விடுவிப்பார் என்கின்ற ஒரு அடிப்படை ஆணித்தரமான விசுவாசத்தை நாம் உணர்கின்றவர்களாய், அதை நாம் உணர்ந்து கடவுளோடு கூட மிக ஆழமான விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது மட்டுமே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மல்கியா 3:6 வசனத்தில், யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், அதனால்தான் நீங்கள் இன்னும் அழியாமல் இருக்கிறீர்கள். யாக்கோபின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நான் மாறாதவர், இதனால்தான் நீங்கள் இன்னும் மாறாதவர்களாய் அழியாதவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் மாறாதவர். எத்தனை சூழல் வந்தாலும், நம்ம எத்தனை வியாதி பலவீனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், ஆண்டவர் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முழங்கால் படிட்டு என்னை நோக்கி கூப்பிடும்பொழுது நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்ன கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் என் பிள்ளையே மாறாதவர். ஆகையால் தான் இன்றைக்கு நாம் இருக்கிற சுகம், நமக்கு இருக்கின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே ஆண்டவர் நமக்கு அருளியதாகத்தான் நாம் அழியாமல். யோபு சொல்கிறார், நான் ஜீவனுள்ளோர் நாட்டில் வாழ்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு அற்றுப்போயிருந்தால் நான் எப்பொழுதோ மடிந்து போயிருப்பேன் என்று சொல். ஒவ்வொரு நாளும் நம்ம அழியாமல் ஜீவனுள்ளவர்களாய் வாழுகின்ற ஆற்றலை நம்மை படைத்த கடவுள் அருளுகின்றார். கடைசியாக ஆண்டவரை அவர் மாறாதவர் என்பதை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே வேளையில் நான் எப்பொழுதும் அவருடைய வல்லமை, என்னுடைய வல்லமையினாலே நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறீர்கள், என்னுடைய ஆற்றலினாலே 2ஆம் பகுதியில் சொல்லுகின்றார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வல்லமை அளிப்பேன், நான் உனக்கு வல்லமை அளிப்பேன். உபத்திரவங்கள் மத்தியிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பலனற்று அறையை பூட்டிக் கொண்டு யூதர்களுடைய பயத்தினாலும் யூதர்களுடைய அச்சத்தினாலும் பலவீனப்பட்டிருந்த சீஷர்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பூட்டப்பட்ட அறையிற்குள்ளாக நுழைந்து சொல்கிறார், பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி தூய ஆவியின் வல்லமையை அருளுகின்றார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில்
பெந்தகோஸ்தே திருநாள் அன்று பயந்து நடுக்கத்தோடு கூட இருந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை பரிசுத்தாவின் ஆற்றலாலே அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசவும் திருச்சபை உருவான பெந்தேகோஸ்தே நாளில் ஆண்டவருடைய வல்லமையற்றவர்களை வல்லமைப்படுத்தியது தூயாவின் ஆற்றல். எனவே ஆண்டவர், என் மக்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதீர்கள், நான் உங்களுக்கு வலிமை அளிக்கிறேன். கடைசியில் சொல்கிறார், நான் உங்களுக்கு வலிமை அளிக்கிறது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். என்னுடைய உபத்திரவத்தில் எல்லா நிலையிலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 23 சொல்கிறார் இல்லையா, கர்த்தர் எனக்கு மெய்ப்பராயிருக்கிறார், நான் ஒன்றுக்கும் தாட்சியடியேன். எல்லா நிலையும் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டிலே கொண்டு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் நமக்கு உதவி செய்வாங்க? இந்த பேண்டமிக் பீரியடில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம். என்றாலும் கடவுள் சொல்றாரு, உங்களை நான் வலிமைப்படுத்துவேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன். கடைசியாக ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, நான் உங்களை வலிமைப்படுத்துகிறது மட்டுமல்ல, ஐ வில் சப்போர்ட் யூ, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்களுக்கு நன்மை செய்கிறேன், உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கின்றேன். கடைசியில் சொல்றாரு, ஐ வில் சஸ்டெயின் யூ, நான் உங்களை நிலைநிறுத்துவேன், என் நீதி என்னும் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்ல. ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன், உன்னை உள்ளங்கரங்களில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் தூய அந்திரேயா ஆலயத்தின் இறை மக்களாகிய நம்மோடு கூட பேசுகின்றார். என் பிள்ளைகளே, 13-14 அதை தான் சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரவேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதே, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் தூயவரே உன் மீட்பர். 13 ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன். இப்போ கடவுள் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சி, நீ ஒரு புழுவை போல, ஒரு சின்ன ஒரு உயிரினமாக, ஒரு சின்ன மைனாரிட்டி உறவுகள் இல்லையே, சொந்த பந்தங்கள் இல்லையே, பணம் இல்லையே, சொத்து இல்லையே என்று சொல்லி, ஒருவேளை எல்லாமே இருந்தாலும் எனக்கு நல்ல உடல் சுகம் இல்லையே, போதுமான எனக்கு ஆரோக்கியம் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டாலும், என் பிள்ளையை யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ கவலைப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ, ஐ வில் சஸ்டெயின் யூ. எனவே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு இருக்கின்ற எல்லா பயத்தையும், எல்லா விதமான கவலையும் பவுல் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் அனைத்தையும் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். இப்போ நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், நமக்கு துணை நிற்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நீதி என்னும் வழக்கரத்தால் நம்மை தாங்குகிற ஆண்டவர், இந்த புதிய மாதம் முழுவதும், ஜூலை மாதம் முழுவதுமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தூய அந்திரேயா ஆலயத்தின் முழு திருச்சபை மக்களையும் ஆண்டவர் தாமே பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்தின் காலை பொழுதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களை தாங்கி சுமந்து எங்களை பாதுகாத்து, ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு நேரிடுகிற சகல உபத்திரவத்திலும் எங்களை நீர் தாங்குகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், உதவி செய்கிறவர், நீதி என்னும் வழக்கரத்தால் எங்களை தாங்குகின்ற கடவுள் நீர் கர்த்தாவே. தர்மையான மாதத்தில் உங்களுடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆம் கர்த்தாவே, அதன்படி நடக்கிற உள்ளத்தை தாரும். ஒருவேளை பயம், நாங்கள் வாழ்வாதாரத்தை பற்றிய பயம், தனி மனித வாழ்வை பற்றிய நல்வாழ்வுக்கான பயங்கள், ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கின்ற பல கவலைகளை குறித்த, தேவைகளை குறித்த பயங்கள் எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து, இஸ்ரவேல் மக்களோடு கூட பகலில் மேகஸ்தம்பமாய், இரவில் அக்னி ஸ்தம்பமாய், ஆண்டவரே, எங்களோடு கூட நாங்கள் அழியாதபடிக்கு, யாக்கோபு என்னும் பிள்ளையே,
நான் உன்னோடு எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் இன்னும் அழியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசி வழியாய் பேசினீரே. ஆம் கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் உடன்படும். இந்த புதிய மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக, அதிசயங்களை காணுகிற மாதமாக உமக்கு சித்தமானால் ஆண்டவரே, எங்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளும் ஜபங்களும் உம்முடைய தூயகத்தில் எட்டி ஆண்டவர் நாங்கள் மீண்டும் ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்படவும், ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கின்ற இந்த கொள்ளை நோயின் தாக்கல் ஆண்டவர் தொற்று எல்லாமே முறியடிக்க கடவுளுடைய பிரசன்னம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவர் இம்மானுவேலராய் நேற்றும் இன்றும் மாறாதவராய் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், சீடர்களுக்கு ஊதி தூயாவின் வல்லமையை கொடுத்த ஆண்டவர், இந்த வேளையில எங்கள் இல்லத்திலே நீர் ஒவ்வொரு மீதும் தூயாவின் ஆற்றல் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த மாதம் தூய அந்திரே ஆலயத்தின் அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாக, அற்புதத்தின் மாதமாய், புதிய ஆற்றலை அருளுகின்ற மாதமாய் அமைய நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றுடைய தூய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாம் உள்ள கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியாரின் அந்யோன்ய ஐக்கியமும், ஆண்டவருடைய சுகப்படுத்துகிற நேசக்கரம், விடுவிக்கின்ற தூய பிரசன்னம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பாராக. புதிய மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக, அனைவருடைய வாழ்வுக்கு எல்லா பயத்தையும் நீக்குகின்ற மாதமாய் அமைய தூய அந்திரே ஆலயத்தின் வழியாய் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, திருச்சபை நிறை மக்கள் தேவையில்லாமல் வெளியே செல்லாமல் நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை சுத்தமாய் கழுவி பாதுகாப்போடு சமூக இடைவெளியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சுகபத்திரமாய் வாழ அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார்.